பாக்குறதுக்கு தான்டா ஊத்துக்குழி வெண்ண மாதிரி மொழு 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 மொழுன்னு இருப்பேன். ஆனா உள்ளுக்குள்ள முனியாண்டி விலாஸ் கொத்து பரோட்டா. இன்ஃப்ளூயன்சர்னா நீங்க என்ன விஷயம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க மக்களை? நம்மள பத்தி ப்ரோமோட் பண்ணிக்கணும். அப்படிதான் இன்ஸ்டாகிராம் வந்து. ஸோ இப்போ வரைக்குமே நாங்கள் மோஸ்ட்லி உங்கள் பேஜில் நாங்கள் பார்க்குறது அந்த மாதிரியான ஒரு ரீல்ஸ். ஸோ அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மக்களுக்கு என்ன ஆக போகுது? இப்போ நான் மூவி சைன் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ஹீரோயின் ஆகிறதுக்கு தான் நான் இவ்வளோத்தையும் பண்ணியிருக்கேன். இவங்களை வந்து டெய்லி போட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்க ஏதோ ரீச் ஆகணும். மேபி அவங்களுக்கு வந்து சினிமாவில் சான்ஸ் கிடைக்குது. ரீச் ஆகும். வேற என்ன மெத்தட் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்க. அந்த மெத்தட் நாங்கள் பண்ணி சீரியல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒன்றும் பெருசாக ரீச்சில் இல்லை. எங்கே போனாலும் என்னன்னா இவங்க யாருன்னே தெரியலையே. லைட்டாக ஹிப்பாட்டி ஒரு வீடியோ போட்டேன். ஸோ அது நல்ல வியூஸ் வந்தது. ஸோ அது அந்த பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டேன். அப்போ இது தப்புன்னு உங்களுக்கு தெரியுதா? பட் நான் வந்து ரொம்பவும் ஒரு லிமிட் ஆஃப் கிளாம்குள்ளார தான் இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இது தேவைப்படுது. ஸோ இது சும்மா வந்துட்டு ஒரு காமெடியாக எல்லாரும் போடுற ஒரு விஷயம்தான். இதில் என்ன கன்வே ஆகுது? இதில் என்ன கன்வே பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, நீங்கள் அது வந்து பண்ணிட்டீங்க. அதுக்கு கமெண்ட்ஸ் எப்படி வந்துச்சு? கமெண்ட்ஸ் நான் ஏன் யோசிக்கணும்? நான் கமெண்ட்ஸ் பற்றி யோசிச்சு தான் நான் ஆஃப் பண்ணியிருப்பேன். வியூஸ்க்காக தானே? அது வியூஸ்ன்னு சொல்ல முடியாது. எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நாங்கள் ரேண்டமாக திங்க் பண்ணி ஒரு விஷயத்த போடுறோம். ஒரு கிளாமர் ரீல் ஆப்வியஸ்லி அது வரது. அப்போ அது வந்து ஒரு குழந்தை பார்க்குது அப்படின்னா, ஒரு 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற ஒரு பையனோ பொண்ணோ யாரோ பார்க்குறாங்கன்னா உங்களை பார்க்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க? எஸ், இதுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் தான் ஸ்டெப் எடுக்கும். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்குது? ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாலே இப்போ வந்து ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. சில பொண்ணுங்க என்னன்னா அவங்க பேஜில் அவங்களே வந்து க்ளீவேஜ் காமிச்சு ஆக்வர்டாக ட்ரெஸ் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டு ஃபாலோ பண்ணவங்க நிறைய பேர் என்னை அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க. பிரீத்திக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ப்ரே பண்ணும்போது நான் நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு இன்னமுமே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு வேணும்னு நான் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். கிடைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். லவ் அதெல்லாம் இருந்திருக்கா? இன்ஸ்டாவுக்காக தூக்கி எறிஞ்சிட்டு போகிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மேம். ஹலோ ஆல். ஸோ இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ், ரீல்ஸ் அக்கா. ரீல்ஸ் அக்கான்னு சொல்லுமா, பிரீத்தி சொல்லுமா, அர்னிகா சொல்லுமா, இல்லைனா வந்து நைட்டி அக்கா சொல்லுமா தெரியல. வணக்கம். வணக்கம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எல்லாருமே வந்து இன்ஃப்ளூயன்சராக இருந்து அதுக்கப்புறம் வந்து மூவி போவாங்க. நீங்கள் மூவி போயிட்டு அப்புறம் இன்ஃப்ளூயன்சர் ஆகிட்டீங்க. ஏன் எல்லாருக்குமே ஒரு அப்கிரேட் தான் பார்ப்பாங்க, அப்போ நீங்கள் அப்படியே ரிவர்ஸ்லாம் இருந்தீங்க, என்ன ஆச்சு? அது ஒரு ஃபேட்டுன்னு கூட சொல்லலாம். என்னென்னா எல்லாரும் ஃபஸ்ட்டு டிக்டாக் பண்ணி, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் யூடியூப்பில் ஷார்ட் ஃபிலிம் பண்ணி, அதுக்கப்புறமா வெப் சீரிஸ் பண்ணி, சீரியல் பண்ணி, மூவி வருவாங்க. நான் ஃபஸ்ட்டு கேமரா முன்னாடி நின்னதே மூவி தான். அந்த ஷார்ட்லேயும் பார்த்திங்கன்னா நிறையா ஃபேஸ்லாம் அடிபட்டிருக்கும். மேலேருந்து நான் கீழே குதிக்கிற ஷார்ட் தான் ஃபஸ்ட்டு எனக்கு வச்சாங்க. அப்போ எனக்கு அந்தளவுக்கு ஆக்டிங் தெரியாது. எனக்கு டேரக்டர் சொல்லி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணது தான் அது. அந்த மூவியில் என்ன ப்ராப்ளம்னா, அந்த மூவி ரிலீஸ் ஆகலை. அதுக்கப்புறம் சரி ஓகே டிலே ஆகுதேன்னு சொல்லிட்டு ஜிவி சாரோட ஆல்பம் சாங் பண்ணேன். ஸோ அது வந்து ஓஃப்ரோ சாரோட மியூசிக். அது கொஞ்சம் நல்லா ரீச் ஆகும், நல்லா ரீல்ஸ்லாம் பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஓகே தான், பட் அந்தளவுக்கு ரீச் ஆகலை. என்னுடைய சாங் நான் தெரிகிற அளவுக்கு ரீச் ஆகலை. ஸோ அப்படியே போயிட்டு இருந்தது. நான் ஒரு 2 யூடியூப் சேனலில் வெப் சீரிஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணேன். ஓகே, அதுவுமே நல்லா போனாலும் சீரியல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஜீ தமிழில். பட் நான் ஒன்றும் பெருசாக ரீச்சில் இல்லை. எங்கே போனாலும் என்னென்னா இவங்க யாருன்னே தெரியலையே, இவங்க யாருன்னே தெரியலையே அப்படின்னே சொல்லுவாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட், அவங்க நேம் சொல்ல விரும்பலை, அவங்க ஒரு யூடியூப் ஒரு சீரியல் மூவி எதுலேயுமே இல்லை, ஒன்லி இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் இருந்தாங்க. பட் அவங்க வெளில போனால் எல்லாருக்குமே தெரியும். இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியும் எனக்கு ஒன்றுமே தெரியலங்கும்போது நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தான் இன்ஸ்டாகிராமில் ரெகுலராக ரீல்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு நாங்கள் நல்ல காமெடியாக எல்லாமே இருக்கும். ஸ்க்ரால் பண்ணி ரொம்ப ஸ்க்ரால் பண்ணோம். நீங்கள் பண்ணிங்கன்னா நிறைய கண்டென்ட் காமெடிஸ் அதெல்லாம் பண்ணிலாம் பார்த்தோம். பெருசாக ரீச் ஆகலை. ஒரு சாங் நல்லா ஞாபகம் இருக்குது. அண்ணனோட ஜிலுக்கு ஜிங்காரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்து இருக்குல்ல, அதில் லைட்டாக ஹிப்பாட்டி ஒரு வீடியோ போட்டேன்.
ஸோ அது நல்ல வியூஸ் வந்தது. ஸோ அந்த பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சது தான் வீடியோஸ். அப்படிதான் இப்போ வந்து நீங்க எங்களுக்கு வந்து ரீல்ஸ் அக்காவா ஆமா தெரியுறீங்க. ஆமா இப்பதான் தெரியுறேன். இவ்வளோ விஷயம் இருந்திருக்கு ஆனா தெரியாது யாருக்கும். இன்ஃப்ளூயன்சர்னா நீங்க என்ன விஷயம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க மக்களை? நம்ம வந்து ஒரு ப்ரமோஷன் பண்ணணும், ஒரு ப்ராடக்ட் கொடுத்தாங்கன்னா அதை தெரிய வைக்கிறது, இதுதான் ஒரு இன்ஃப்ளூயன்சரோட வேலை. நம்மளை பற்றி ப்ரமோட் பண்ணிக்கணும். அப்படிதான் இன்ஸ்டாகிராம் வந்து என்ன ப்ரொமோட் பண்றீங்க? இப்போ நான் ரீல்ஸ் அக்காவா ப்ரமோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வரைக்குமே நாங்கள் மோஸ்ட்லி உங்கள் பேஜில் நாங்கள் பார்க்குறது அந்த மாதிரியான ஒரு ரீல்ஸ். அந்த மாதிரி மீன்ஸ் அந்த மாதிரி இல்லை, லைக் கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி ரீல்ஸ். நீங்கள் சொன்ன அந்த இடுப்பாட்டி போடுற ரீல்ஸ். ஸோ அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மக்களுக்கு என்ன ஆக போகுது? நீங்கள் அந்த இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற ஒரு வேர்டே அந்த இடத்துல வேற எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. ஸோ அது உங்களுக்கு எப்படி, அது ஒரு மாதிரி உங்களுக்கு ஆக்வர்டாக இல்லையா? எஸ். இப்போது சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா கருத்துள்ள மூவியும் இருக்கும், காமெடி இருக்கும், கொஞ்சம் வந்து 18+ கண்டென்ட்லேயும் மூவி, எல்லாமே கலவை தான். அப்படி தான் என் இன்ஸ்டாகிராமையும் வச்சுருக்கேன். நான் டெம்பிளில் போயிட்டு பட்டு புடவை கட்டி நான் வீடியோ பண்ணியிருக்கேன். டெலிவரி பெயின்னா எப்படி இருக்குங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். என்னுடைய சீரியல் ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை, நான் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேனோ எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன். கண்டென்ட் வீடியோ பண்ணியிருக்கேன். ரித்தன்யா டெத்லேருந்து கேஸ்ட் ப்ராப்ளம் வரை எல்லாமே நான் பேசி போட்டிருக்கேன். இன்க்ளூடிங் இப்போ ரீசெண்டாக ரோபோ சங்கர் சாரோட அந்த அண்ணாவோட டெத்துக்கும் நான் ரொம்ப வருத்தப்பட்டுலாம் பேசியிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் மிடில் கிளாஸ் பசங்களோட லைஃப் எப்படி இருக்குது, மிடில் கிளாஸ் பசங்களோட லவ் எப்படி இருக்கும், எல்லாமே பேசி போட்டிருக்கேன். நீங்கள் அது எல்லாத்தையும் விட்டுட்டீங்க. ஒரே ஒரு கொஷின் நீங்கள் முன்னாடி வந்து நிறுத்துறது என்னன்னா, நீங்கள் ஏன் நைட்டி போடுறீங்க, நீங்கள் ஏன் கிளாம் போடுறீங்க, இதை மட்டும்தான் பேசுறீங்க. எல்லாமே நீங்களே ஸ்டார்டிங்ல சொல்லிட்டீங்க மேம், இந்த மாதிரி நான் இதை போட ஆரம்பிச்சேன், அப்பதுல இருந்து எனக்கு அது வியூஸ் நிறைய வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ரோபோ சங்கர் சார் பத்தி பேசுனீங்க, ரிதன்யா பத்தி பேசுனீங்க, எல்லாமே ஓகே தான். அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அவேர்னஸ், ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருந்து நீங்க வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்கீங்க. அதுல வந்து ஒரு கன்வே இருக்கு, இதனால கன்வே பண்ணிருக்கீங்க. ஆனா இந்த ஒரு ரீல் என்ன கன்வே பண்ணதுதான் என்னோட क्वेश्चन. இதுல என்ன கன்வே பண்ணும்? எல்லாத்துலயும் நம்ம கன்வே பண்ண முடியாதுல்ல. என்னன்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் ரீல்ஸும் நான் போட்டிருக்கேங்கிறேன். ஒரு சினிமானா எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் காஸ்டியூம்ஸும் போட்டு ஒரு பொண்ணு ஒரு வீடியோ பண்ணியிருப்பாங்க, அது நடிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன்னு சொல்ல வரேன். ஸோ நான் வந்து கிளாமரை மட்டுமே ப்ரமோட் பண்ணலை, அதுக்குன்னு நான் வந்து ஃபுல்லாக பட்டு சாரி கட்டியே நான் வந்து ட்ரெடிஷ்னலே ப்ரமோட் பண்ணேன். நான் மிக்சடாக ஒரு ஹீரோயின் ஆகிறதுக்கு தான் நான் மூவி சைன் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ஹீரோயின் ஆகிறதுக்கு தான் நான் இவ்வளோத்தையும் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரெஸ் நான் போட்டு பண்ணியிருக்கேன். அது லிமிட்டை வச்சு நான் பண்ணியிருக்கேன். என்னன்னா நீங்கள் நெகட்டிவ் மட்டும் எடுத்து வச்சு என்ன ஒரு கொஷின் கேட்குறீங்க. மக்களில் வந்து எல்லாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்க முடியாது. நல்ல பீப்புளும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை சப்போர்ட் பண்ணுறவங்கள பற்றி நான் யோசிக்கலாமேன்னு சொல்லிட்டு என்ன புரிஞ்சுக்கிட்டவங்க அப்படி ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க. நான் 7 இயர்ஸ் இந்த ஃபீல்டில் இருந்திருக்கேன், ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்கேன். என்னை புரிஞ்சவங்க என்னை சப்போர்ட் பண்ணி, புரியாதவங்க புரிஞ்சுப்பாங்கங்கிற நம்பிக்கையில் நான் இருக்கேன், அவ்வளோதான். சரி, உங்களுக்கு இந்த லவ் அதெல்லாம் இருந்திருக்கா? இப்போ நீங்க இப்படிலாம் வந்து போஸ்ட்லாம் பண்றீங்க, இதெல்லாம் போடுறீங்க, நாளைக்கு உங்களுக்கு வரப்போற ஒரு பர்சன், இதுல வேற இன்னொரு ரூமர் வேற போயிட்டு இருக்கு, பிரீத்திக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது எஸ் ஆர் நோ, அதை பிரேக் பண்ணுங்க. நாளைக்கு ஃபியூச்சர்ல உங்க ஹஸ்பண்ட் வந்து இப்படிலாம் கேட்டாங்கன்னா எப்படிங்க? மீடியாவில் இருக்கிறாங்கன்னா அவங்கள போய் எப்படி ஒரு கொஷின் கேட்பாங்க. அவங்களுமே நாளைக்கு ஒரு ஹீரோவாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரகிள் இருக்குன்னு எல்லாமே தெரியும். அது எப்படி அப்படின்னா பார்த்தா இவ்வளோ நடிகைக்கு கல்யாணம் ஆயிருக்கு, எல்லாருமே யாரும் கிளாம் பண்ணாமையோ யாரோ வந்து அது அவங்க வந்து சீனுக்கு தேவைன்னு சொல்லிட்டு பண்றது வேற, வியூஸ்க்காக நீங்க பண்றது வேற. ஓகேவா? சோ ரெண்டுத்துலயும் டிஃபரன்ஸ் இருக்கு. எஸ். சினிமால வந்து 7 வருஷமா இருந்து நான் ஆடிஷன் போய் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்கிறத விட நான் என்ன ப்ரமோட் பண்ணிக்கிட்டு நான் நல்ல வியூஸ் இருந்ததுனால தான் இன்னைக்கு என்ன இந்த சேனல் இன்டர்வியூ எடுக்குது. நான் நல்ல வியூஸில் இருந்தேன், நல்ல ரீச்சில் இருந்தேன்னா தானாக என்னை தேடி ப்ராஜெக்ட்ஸ் வருது. இப்போ நான் யாரையும் போய் நிற்கல, அதுக்காக பண்ணுறது தான். இதை ஏன் நம்ம தப்பாக வியூஸு மற்றவங்க பார்க்கணும், மற்றவங்க பார்க்கணுன்னா நான் ஏன் வந்து இப்படி போடுறேன்? வெளியில் நான் ரோட்லேயே இதுமாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு நல்லா அட்ராக்டிவாக போனால் அவ்வளோ பேர் என்னை பார்க்க போகிறாங்களே. இது ஃபார் சினிமாவுக்கு அவங்களுடைய ஜேர்னர் அப்படி இருந்தது. எங்களுக்கு இன்னைக்கு பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டாகிராம். அப்போ இன்ஸ்டாகிராம் இருந்தால் எத்தனை பேர் போட்டிருப்பாங்களோ தெரியல, அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து உங்களை ஒரு ஃபேன் வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு அவங்க வந்து
அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ ஒருத்தவங்க ரீல்ஸ்ல கமெண்ட் பண்றவங்க நேர்ல வந்து அதே மாதிரி பேசுவாங்கன்றது சான்ஸ் கிடையாது. பட் இந்த முதுகு பின்னாடி கண்டிப்பா பேசியிருப்பாங்க. ஏன்னா அது ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஒரு பிளஸ்ன்னு இருந்தா ஒரு மைனஸ் இருந்திருக்கும். ஸோ உங்ககிட்ட அந்த மாதிரி மைனஸா யாருன்னா சில பேர் அந்த பாதி பேர் நெகட்டிவா பேசுறது பெரிய ஆளு, இன்னைக்கு பெரிய ஸ்டார்ல இருக்கிறவங்களே தப்பா தான் பேசுறாங்க. அதை விட்டுருங்க. நல்ல பர்சன்ஸ் அவங்களுக்கே புரியும். இவங்க ஒரு ப்ரொஃபைல் வச்சுட்டு ஒரு ஆக்டரு இவங்களை வந்து டெய்லி போட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்க ஏதோ ரீச் ஆகணும். மேபி அவங்களுக்கு வந்து சினிமால சான்சஸ் கிடைக்கல. ரீச் ஆகணும். வேற என்ன மெத்தட் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. அந்த மெத்தட் நாங்க பண்ணி நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணாம இந்த மாதிரி கிளாமர் கூட அவாய்ட் பண்ணிட்டு ரீச் ஆன விமென்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் அமையும்னு சொல்ல முடியாது. அது ஒரு விஷயம் இருக்குல்ல. நமக்கு என்ன வருது, நம்மளால என்ன பண்ண முடியும்னு நான் உட்காந்துட்டு நான் தான் அது ஸ்டார்டிங்கே உங்கள்கிட்ட ஒன்று சொன்னேன். நான் கண்டென்ட் பண்ணியிருக்கேன், பண்ணாமலாம் இல்லை. ஒருவேளை எனக்கு கண்டென்ட் ரீச் ஆயிருந்தா இன்னைக்கு கண்டென்ட்லேயே நான் இருந்திருப்பேனான்னு தெரியல. ஒருவேளை நான் இன்னைக்கு 7 years அந்த ஃபீல்டில் இருந்தேன், எனக்கு சான்ஸ் கொடுத்துருந்தா நான் இன்ஸ்டாவுக்கு வந்திருப்பேனானே தெரியல. ஸோ இது ஒரு பிளாட்ஃபார்ம் தான். இதை நம்ம நெகட்டிவாக எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான். நாளைக்கு வந்து ஒரு சினிமாவில் ஒரு வேளை நான் ஒரு நல்ல ஹீரோயின் ஆனால் நான் இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணுவேனான்னு தெரில. எல்லாருமே அப்படி தானே பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்து அப்போ இது தப்புன்னு உங்களுக்கு தெரியுது. இது வந்து தப்புன்னு சொல்கிறத விட இதை ஏன் தப்பாக நினைக்க வேண்டாம். அஃப்கோர்ஸ் நான் எல்லாருமே வந்து என்னோட ஃபேன்ஸும் சரி, மக்கள் எல்லாரும் என்னன்னா, ஒரு பொண்ணு இன்ஸ்டால ரீச் ஆகுறானா அந்த பொண்ணை வந்துட்டு எப்படி பார்க்குறாங்கன்னா தான் வீட்டு பொண்ணாக பார்க்குறாங்க. தான் வீட்டு பொண்ணை போயிட்டு இப்படி ட்ரெஸ் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு வந்து இந்த மாதிரி அக்கா இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணாதீங்கக்கான்னு சொல்கிறாங்க. அதை நான் மதிக்கிறேன், அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். பட் சில அவங்கள்ட்ட போய் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சில சுச்சுவேஷன் தேவைப்படுது. நம்ம ஒரு லெவல் வரும்போது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தான் நம்ம வருவோம். நான் வந்து இப்போவும் சொல்கிறேன், இதை வந்து நான் ரைட்டுன்னு நியாயப்படுத்தலை. ஏன்னா அவங்க வீட்டு பொண்ணு அப்படி விட மாட்டாங்க. அதனால தான் அவங்க சில பேர் வந்து கோவப்படுறது எல்லாமே எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. பட் நான் வந்து ரொம்பவும் ஒரு லிமிட் ஆஃப் கிளாம்குள்ளார தான் இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். மக்களுக்கு அது எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரில. அதான் நினைக்கிறேன்றீங்களா இல்லை அப்படிதான் இருக்குன்றீங்களா? இல்லை, உங்களுக்கே பார்த்தா ஒரு லிமிட்குள்ளார தான். நான் வந்து ஒரு கிளீவேஜோ ஒரு நேவலோ ஷோ பண்ணி பண்ணல. ஒரு செட் லிமிட் வச்சுட்டு நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃப்யூச்சரில் நான் வந்து நிறைய வரும்போது இது எல்லாருக்குமே இது ரொம்ப ஒரு காமனான விஷயம் தான். பட் இப்போ வந்து என்னன்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இன்ஸ்டாகிராமில் அப்படி போட்டால் அப்படி பேசணுன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நான் நியாயப்படுத்தலை, இப்படி தான் வந்து போடணுங்கிறது நியாயப்படுத்தலை. எங்களுக்கு வேறு வழி இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. பட் இதை நான் நியாயப்படுத்தி நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் வந்து பண்ணுவேன்னு சொல்ல வரல நான். நீங்கள் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இது தேவைப்படுது. ஸோ இது மாறலாம் நான் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே. நீங்கள் ஆட்டோவில் உட்காந்துருக்கீங்க. ஆட்டோவில் உட்காரும் போது நம்மளுக்கு பாடி ஆட்டோமேட்டிக்காக ஷேக் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு விமன் ரிலேட்டடாக அதுவே எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் அது நீங்கள் பண்ணீங்க, ஏன் பண்ணீங்கன்னு அப்படி நான் கேட்கல. அது அப்படி பண்ணும்போது அதில் ஏன்னா அது அந்த விஷயத்தை நம்ம சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி கொஞ்சம் தயக்கப்படுவோம் இல்லையா? நம்ம அம்மா கிட்ட இருக்கட்டும். என்னங்க பேசுகிறீங்க? இது 2025ல் ரோட்டில் போகிறோம்ல கெட்ட வார்த்தையில் பீப் போடாத அளவுக்கு இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ பீப் போடாத அளவுக்கு கெட்ட வார்த்தையெல்லாம் வந்துட்டு இருக்கு. இது சும்மா வந்துட்டு ஒரு காமெடியாக எல்லாரும் போடுற ஒரு விஷயம்தான். இதில் போயிட்டு நாங்கள் ஒரு கெட்ட வார்த்தை பேசல, இது சும்மா கேஷுவலாக எடுத்துகிட்டு போகலாமா? இதையே நீங்கள் ரொம்ப பெருசா கேஷுவலா அப்படிலாம் எங்களுக்கு தெரியல. அது வந்து இல்லை, ஒரு விமனாக இருக்கும்போது அதோட இது புரியுது. ஓகே, இது நம்மளுக்கு சொல்ல முடியாத ஒரு விஷயம் தான் அப்படின்றத தெரியுது. பட் ஆனால் அவேர்னஸ் மாதிரி இது தெரியல. இது நான் அவேர்னஸ் வீடியோன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே. நான் இதுல என்ன கன்வே ஆகுது, இதுல என்ன கன்வே பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தோன்றத எனக்கு எல்லாமே போட்டிருக்கேன். நீங்க அவேர்னஸ் வீடியோன்றது அது தனியா போட்டிருக்கேன், இது தனியா போட்டிருக்கேன். இதுல நீங்க இந்த மாதிரி சரி, அந்த வீடியோ நீங்க பண்ணீங்க, அது எதுக்காக பண்ணீங்க, அது என்ன கன்வே ஆச்சு? இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர்னா சம்திங் நீங்க சொல்றது என்னன்னா, என்னோட இன்ஸ்டாகிராமை மட்டும் நீங்க தனியா எடுத்துட்டு நீங்க இந்த வீடியோ பண்ணீங்கன்னா எதுக்கு பண்ணீங்கன்னு கேக்குறீங்க. நான் வந்து ஜெனரலா பண்றேன், நீங்க ஏன் அதை தப்பா எடுத்துட்டு போறீங்க? அது நான் தப்பா எடுத்துட்டு போல. அது பாக்குறப்ப ஆப்வியஸா அதுல சரி நீங்க அது வந்து பண்ணிட்டீங்க, அதுக்கு கமெண்ட்ஸ் எப்படி வந்துச்சு? கமெண்ட்ஸ் நான் ஏன் யோசிக்கணும்? நான் கமெண்ட்ஸ் பத்தி யோசிச்சுதான் நான் ஆஃப் பண்ணிருப்பேன், டெலீட் பண்ணிருப்பேன், என்ன வேணாலும். நான் என்னுடைய பேஜ்ல நான் ஒரு விஷயத்த போடுறேன், பாசிட்டிவா எடுத்துட்டு காமெடியா சிரிச்சவங்களும் இருக்காங்க. நீங்க அவங்களெல்லாம் விட்டுட்டீங்க. யார் ஆக்வர்டா பேசுனாங்களோ அவங்கள மட்டும் நீங்க எடுத்துட்டு வரீங்க. அதான் நீங்க நெகட்டிவ்ஸ் மட்டும் உங்க மைண்டே எப்படி இருக்குன்னா நெகட்டிவ் மட்டும் தான் பேசுறீங்க. நெகட்டிவ் பேசல, அது ஏன் பண்ணீங்கன்னு நாங்க கேக்குறோம். ஏன்னா இப்ப வந்து ஏன் பண்ணீங்கன்னா சொன்ன மாதிரி நெகட்டிவா கமெண்ட் பண்ணவங்க யாருமே உங்ககிட்ட வந்து ஏன் இப்படி பண்ண நெகட்டிவா கேட்க மாட்டாங்க. பட் நாங்க கேக்குறோம் ஏன் அப்படி பண்ணீங்க. ஜஸ்ட் ஒரு காமெடியா பண்ண ஒரு விஷயம் தான். எல்லாருமே இன்ஸ்டாகிராம்ல போடுற ஒரு விஷயத்தை தான் நானுமே நான் போட்டிருக்கேன். உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு தெரியாததெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு வந்து கப்பிள் வீடியோஸ்ல இருந்து எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு செக்ஸ் எஜுகேஷனே வந்துட்டு அதுல டீச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து இது வந்து ஒரு கேர்ள்ஸோட எல்லா ஸ்ட்ரகிளும்
நிறைய கோணத்தில் சொல்லியிருக்காங்க. இது ஒரு காமெடியாக நான் சும்மா யோசிச்சு நான் போட்டது தான். இப்படி ஒரு பிளான் பண்ணி இப்படி எங்களை நெகட்டிவாக நாங்கள் போர்ட்ரேட் பண்ணிக்கணும் அப்படிலாம் பண்ணல. எங்களுடைய இன்ஸ்டாகிராம் வந்து வியூஸ்க்காக தானே அதுவும்? வியூஸ்ன்னு சொல்ல முடியாது. எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நாங்கள் ரேண்டமாக திங்க் பண்ணி ஒரு விஷயத்த போடுறோம். அது ரீச் ஆகுதுன்னா எங்களுக்கு ஓகே, ரீச் ஆகலைன்னா ஓகே நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் போயிடுவோம், அவ்வளோதான். நாங்கள் வந்து ஒன்லி வந்து இந்த டபுள் மீனிங்கு இப்படியெல்லாம் நாங்கள் போயிட்டு இல்லை, எல்லாமே போயிட்டுருக்கோம், அவ்வளோதான். நாங்கள் எங்கள் பேஜில் எங்களுக்கு தோன்றது எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அது தப்பான ஒரு விஷயம் மட்டும் தப்பாக போயிட்டுருக்கு, அவ்வளோதான். நீங்கள் இன்னொரு லேடி அவங்க நீங்கள் வந்து நின்றுட்டு இருக்கீங்க, ஏன் அவன் நான் அக்கான்னு சொன்னான் அப்படின்னோடனே நீங்கள் அக்கா நான் சொன்னா உனக்கு அப்போ புரியலையா அப்படிங்கிறீங்க. அப்போ அந்த அக்கா அப்படிங்கிற ஒரு வேர்ட் அப்படின்னா என்னன்னா அக்கா தம்பின்ற ஒரு கான்செப்ட் தான் நீங்கள் அங்கே பேசியிருக்கீங்க. அப்போ அந்த அக்கா தம்பிங்கிறத நீங்கள் தப்பாக தானே அதை ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த ரீல் பண்ண மாதிரி இருக்கு. அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே அந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகலை, அந்த டைமில் எடுத்த ஒரு வீடியோ தான் அது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கான்னு சொன்னாலே வந்துட்டு ஐ லவ் யூ அக்கா எங்களுக்குலாம் அப்போல்லாம் வந்துட்டு இருந்தது. அந்த டைமில் நாங்கள் கேஷுவலாக எடுத்தது ஒரு வீடியோ தான். என்னென்னா அக்கான்னு சொல்கிறான்னா, நாங்கள் அது ரியலாகவே உண்மையாகவே சொன்னது தான். அக்கான்னு சொல்கிறானா ஐ லவ் யூ அக்கானா அந்த பொண்ணு வந்து எப்படி எடுத்துக்கிறான்னா ஓகே ஐ லவ் யூனா கேஷுவலான ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு. பட் அக்கா மேலேயும் ஒரு லவ் இருக்குன்ற மாதிரி நான் சொல்கிறது தான் அது சொல்ல வந்தேன். இதில் மிக்சடாக இருக்குது. சில பேர் அக்கானா அக்கான்னு தான் எடுத்துக்கிறாங்க, சில பேர் அக்காவை பார்த்தாலும் ஒரு சீனியர் அக்கா மேலே ஒரு நிறைய மூவியே வந்திருக்குங்க. சீனியர் அக்கா மேலே ஒரு காதல் வச்சு அதெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி சில பேர் எடுத்துக்கிறாங்க. ஸோ மிக்சடு. ஸோ அந்த பொண்ணுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் ஒரு வீடியோவை போட்டேன், அதுதான். இப்போ நீங்கள் ரீல் பண்ணுறீங்க, அந்த ஒரு ரீலில் வந்து நீங்கள் நார்மலாக இப்போது ஒரு கிளாமர் ரீல் ஆப்வியஸ்லி அது வருது. அப்போ அது வந்து ஒரு குழந்தை பார்க்குது அப்படின்னா, ஒரு 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற ஒரு பையனோ பொண்ணோ யாரோ பார்க்குறாங்கன்னா உங்களை பார்க்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க? எஸ், இதுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் தான் ஸ்டெப் எடுக்கணும். ஏன்னா யூடியூப்பில் வந்துட்டு இந்த பிலோ 18லாம் வந்துட்டு ஒரு வச்சுருக்காங்க ஒரு இது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. இப்போது இன்ஸ்டாகிராம் இதில் நாங்கள் போயிட்டு இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுற வேர்ல்டு வைட் யூஸ் பண்ணுற ஒரு ஆப்பாக இருக்குது. இதுக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்டெப் எடுத்து பிலோ 18னா அவங்களுக்கு தனியாக அந்த ரீல்ஸ் போடுற மாதிரி எப்படி யூடியூப்பில் இருக்கும் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் போயிட்டு நாங்கள் எதுவும் பண்ண முடியாதுல்ல, எங்களுக்கும் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஐயோ கிட்ஸும் இருக்காங்களே, ஒரு வேளை நானே நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன், கிட்ஸ் மட்டும் தயவுசெய்து ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுங்க. அப்போ நான் இதை போடுவேன். ஆக்சுவலாக நான் நிஜமாவே எடுத்து வச்சுருக்கேன் என்னுடைய இதில், இந்த மாதிரி கிட்ஸ் ஸ்வைப் பண்ணிக்கோங்கன்னு. பட் போட்டால் நான் ஏதோ எப்போவுமே அது மாதிரி போடுற மாதிரி எல்லாருமே சும்மாவே மைண்ட் செட் பண்ணுறாங்கன்னா மைண்ட் செட் பண்ணிவிடுவாங்க. அதுக்காக நானே ஆக்சுவலி யோசிச்சுட்டு இருக்கேன், ஏன்னா கிட்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு பிளேஸ்னு. இது இன்ஸ்டா கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு யாராவது கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அது எதுக்காக? இன்ஸ்டாகிராம் வந்துட்டு இதுலேயும் ஒரு ஏர்னிங்கான ஒரு பிளாட்ஃபார்மாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்ஸை செல் பண்ணிக்கலாம், உங்கள் பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணிக்கலாம், உங்களை நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கும் ஒரு அப்கிரேட் பண்ணி கொண்டு வந்த ஒரு விஷயந்தான் இதுதான் சப்ஸ்கிரிப்ஷன். சப்ஸ்கிரிப்ஷன்னா இன்னும் நிறைய பேர் தெரியாமல் இருக்குது, கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. 18+ உள்ளார போயிட்டு பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் சொல்லலை, நீங்களே பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன்னா என்னென்னா உங்களுடைய பிடிஎஸ் போடலாம், நீங்கள் வந்து இந்த ஷவுட் அவுட்ஸ் போடலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. சன் மியூசிக், இசை அறிவியலாம் எக்ஸ்க்ளூசிவ் சாங் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்னா ரீலில் போடுற ஒரு நார்மல் ரீலாக இல்லாமல், ரீலில் யூஸ் பண்ண ஒரு காஸ்டியூம் இல்லாமல் சப்ஸ்கிரிப்ஷனில் ஒரு காஸ்டியூம் போடலாம். அதுதான் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட். இதுதான் அப்படிதான் சொல்லி தான் வச்சுருந்தாங்க. இதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இது நாளடைவில் சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது எப்படி தப்பாக போச்சுங்கிறது எனக்கு தெரியல, சீரியஸ்லி. இதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்குது? ஓகே, ஒரு ரெட் கலர் ஒரு ஜம்ப் ஷூட் போட்டுட்டு ஒரு ஹார்ஸில் ரைடு அதை கூட்டிகிட்டு வாக் போகிற மாதிரி இதுதான் போட்டிருக்கேன். இது வந்து மெயின் ரீலில் வந்திருக்காது. ஸோ இதை தான் நான் எக்ஸ்க்ளூசிவ் ரீலாக போட்டிருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராம் என்ன சொன்னிச்சோ நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாலே இப்போ வந்து ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. அதுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு எனக்கு இப்போ உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனில் இந்த ஒரு வீடியோ தான் இருக்கு. ஆமாம், இதை தான் நான் இந்த காஸ்டியூமை தான் நான் அதில் போட்டிருக்கேன். பட் இந்த காஸ்டியூமில் போட்டதை நான் ரீலுக்கு எடுத்துகிட்டு வரல. ஸோ இது சப்ஸ்கிரிப்ஷன் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக போட்ட எக்ஸ்க்ளூசிவான ரீல். இப்போ உங்களுக்கு வர கமெண்ட்ஸ்லாம் நீங்களே கண்டிப்பாக பார்த்துருந்துருப்பீங்க. அந்த கமெண்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா எங்ககிட்ட சில செட் ஆஃப் கமெண்ட்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட காட்டி கேட்கலான்னு தான் இருந்தேன். பட் அந்த கமெண்ட்ஸ் வந்து சொல்லவும் முடியலன்ற அளவுக்கு இருக்கு. ஸோ அதுக்காக நான் உங்ககிட்ட கேட்குறேன். ரோட்டில் போகிற பொண்ணை அப்படி பார்த்து அப்படியே காது பட இன்னொரு பொண்ணு கேட்குற மாதிரி வர்ணிக்கிற உலகத்தில் தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ
டைரெக்டாக நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோன்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்காங்க, சொல்கிற மக்கள் இருக்காங்க. ஸோ ஒரு இன்ஸ்டாகிராமில் ட்ரெடிஷ்னல் போட்டிருக்காங்களோ வெஸ்டர்ன் போட்டிருக்காங்களோ அவங்க நல்ல பொண்ணோ கெட்ட பொண்ணோ எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட்னு வரும். ஸோ அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பாசிட்டிவாக எவ்வளோ போட்டிருக்காங்களோ அதை நம்ம பார்த்துட்டு நம்ம போய்க்கிறது தான் நல்லது. நெகட்டிவாக பண்ணவங்களுக்குலாம் நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு நம்ம நினச்சோம் வச்சுக்கலாம், நம்மளாக இருக்க மாட்டோம், பண்ணி செத்து போயிடுவோம். அவ்வளோதான். உங்க வீட்டு சைட்ல இருந்தோ யாரோ அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு தான் என்னுடைய தெரிஞ்சவங்க தான் சொன்னாங்க, ரொம்ப பேட் கமெண்ட்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பேட் கமெண்ட் போடுறவங்க அவங்களே யோசிக்கல, நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் தோணும். இது வந்து எனக்குன்னு மட்டும் இல்ல, சில செட் ஆஃப் ஒரு பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நானும் இருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு ஆக்ட் பண்ணி ரீல் பண்றேன், ரொம்ப என்னோட எமோஷன்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து காமிச்சு ரீல் பண்றேன், 1000 வியூஸ் கூட தாண்டல. உங்களை வச்சுதான் சொன்னாங்க, அதையும் நான் ஒப்பனவே சொல்றேன். ஆனா இந்த ரீல்ஸ் அக்கா வந்து நைட்டி போட்டு ஒரு ரீல் பண்ணாங்க, நைட்டி போட்டு தலையில பூ வச்சுட்டு எதையோ எடுக்கிறாங்க எட்டி. ஆனா அவங்களோட ரீல் வந்து பயங்கர வியூஸ் போச்சு. ஒண்ணுமே பண்ணல அவங்க, அது மட்டும் எப்படி போச்சுன்னு கேக்குறாங்க. தங்கம், ஆக்சுவலா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரீல் போட்டிருந்தீங்கன்னா அது வியூஸ் வரலன்னா நான் ரொம்ப வருத்தப்படுறேன் நிஜமாவே. ஏன்னா பாவம் அவங்களும் ஏதோ ஒரு எஃபோர்ட் போடுறாங்க, அது வந்து ரீச் ஆகலைங்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும். பட் நான் மட்டும் இல்லை, எல்லாருமே வந்துட்டு நம்ம யாருமே வந்துட்டு நம்ம பண்ணுற ஒர்க் பண்ணி பார்க்குறோம். பட் ரீல்ஸ் வந்து நமக்குன்னு ஒரு எப்படி சொல்கிறது, நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கணும், லக்கு, கடவுள் என்ன எழுதியிருக்காரோ அதுன்னு ஒன்று இருக்குது. எனக்கு இந்த கொஷின் கேட்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நீங்கள் வந்து கீப் ஆன் போடுங்க. நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் சும்மா ரேண்டமாக போடுற வீடியோஸ்க்கே வியூஸ் இருக்குது, ரீச் இருக்குது. நான் கூட டெய்லி கஷ்டப்பட்டு 15 ரீல்ஸ் எடிட் பண்ணி தான் போட்டுட்ருக்கிறேன். உங்களுக்கு ரீல்ஸ் போகணுங்கிறத நான் ப்ரே பண்ணிக்கிறேன், நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு கண்டிப்பாக ஒரு பலன் இருக்கும். நீங்கள் பண்ணுற ரீல்ஸை பண்ணுங்கள். அவங்க பண்ணாங்க, அவங்களுக்கு ரீச் ஆச்சு, இவங்களுக்கு பண்ணாங்க, இவங்களுக்கு ரீச் ஆச்சு, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். நம்ம பண்ணுற ஒர்க்கை பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த ஆண்டவன் உங்களுக்கான திறமைக்கான சான்ஸை கண்டிப்பாக கொடுப்பாரு. நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள். ஸோ இப்போ வந்து உங்களோட ஃபாலோவர்ஸ் பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் எப்படி, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற ஃபாலோவர்ஸ்? ஏன்னா கமெண்ட் பண்ணுறவங்களும் உங்களோட ஒன் ஆஃப் த ஃபாலோவராக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வர டிஎம்ஸ்லாம் எப்படி இருக்கும்? டிஎம்ஸ் ஆஸ் யூஷுவல் எல்லா பொண்ணுங்களுக்கும் எப்படி வருமோ அப்படிதான். என்னுடைய தெரிஞ்ச ஒரு பொண்ணு, அவள் வந்து இன்ஃப்ளூயன்சர் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவளுக்கே சும்மா எந்த ஒரு வீடியோ போட்டாலும் ரொம்ப ஆக்வர்டாலாம் போட்டிருக்க மாட்டான். ஹாய் நைஸ், நம்ம வந்து வாங்க வெளியில் மீட் பண்ணலாமா, டேட் போகலாமா, அது இது வீடியோ சேட் பண்ணலாமா, அது எல்லாருக்கும் வரதாங்க செய்யும். இந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்குலாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பாண்டிங், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், இல்லை வேற நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ண ஒரு ஃப்ரெண்ட் அந்த மாதிரி இருக்காங்களா உங்களோட ஃபாலோவர்ஸ்? எனக்கு என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே எனக்கு தங்கம்ஸ் தான். ஓகேவா? எனக்கு நான் தங்கம் தான். அவங்கள நான் ஒரு ஃப்ரெண்டாக பார்க்குறேன். நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, அவங்கள நான் என்னுடைய ஃப்ரெண்டாக பார்க்குறேன். அவங்க என்ன நெகட்டிவாக பேசிட்டு என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டே நெகட்டிவாக பேசுனாங்களா, இல்லை என்னை சப்போர்ட் பண்ணிவிட்டு பாசிட்டிவாக பேசுனாங்களா, இல்லை என்ன ஃபாலோ பண்ணி இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்து இங்கே கலாட்டா சேனலில் உட்கார வச்சு நீங்கள் கொஷின் கேட்குறதுக்குலாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ண வச்சது அவங்க தான். அவங்க இல்லைன்னா நான் இல்லை. நல்ல ஒரு ஃபீல்டில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு சைல்ட்ஹுட்லேருந்து ஃப்ரெண்டு, ஏன்னா எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு மெமரிஸ், நல்ல ஒரு க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டுன்னு கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி இல்லையா? சைல்டுஹுட்லேருந்து எப்படி மேடம், எனக்கு ஸ்கூல் லைஃப்பில் ஃப்ரெண்ட் இருந்தாங்க, காலேஜ் லைஃப்பில் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. என்றைக்குமே ஸ்கூல் அண்ட் காலேஜ் லைஃப்பில் இருக்கிற ஃப்ரெண்ட் தான் பியூர் ஃப்ரெண்ட்ஷிப்னு நான் நினைக்கிறேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா அந்த டைமில் கள்ளங்கபடம் இல்லாத ஒரு நட்பு கிடைக்கும். ஏன்னா நம்ம தப்பு பண்ணியிருக்கோமா தப்பு பண்ணலையான்னு தெரியல. என் ஃப்ரெண்டு அடிச்சியா, சின்ன பிள்ளைங்க அப்படி தான் சண்டை போடுவோம், எதுக்குடா அடிச்சா, என் ஃப்ரெண்டு அடிக்காதுன்னு ஷேர் பண்ணிப்பாங்க. அவங்களுக்குள்ளார ஈகோ, பொசசிவ்னஸ், நீ பெரியாளா நான் பெரியாளா எதுவுமே இருக்காது காலேஜ் வரையும். காலேஜை தாண்டி நம்ம வந்தோன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஜோனில் போகும்போது ஒருத்தவங்க மேலே போவாங்க, ஒருத்தவங்க அப்படியே இருப்பாங்க, ஒருத்தவங்க இருக்கிறத விட கீழே போவாங்க. இன்னொருத்தவங்க வளர்ச்சியை பார்த்து போட்டி பொறாமல் அதெல்லாம் ஆரம்பித்து அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆகுது. ஸோ அப்படி தான் எனக்கு ஸ்கூலில் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது, காலேஜில் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது, இன்ஸ்டாகிராம் வர வரையுமே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. இன்ஸ்டாகிராம் வந்தோடனே எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பும் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஏன் அப்படி க்ளோஸ் ஆகிற அளவு? ஏன்னா 1.2 மில்லியன் எப்படி வரலாம்? ஃபாலோ பண்ணவங்க நிறைய பேர் என்னை அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க, என்ன ரீசனே இல்லாமல். அதுதான், ஏன்னா அவங்களுமே ஆர்டிஸ்ட் தான், அவங்களுக்குமே சினிமா ஸ்ட்ரகிள் தெரியும், என்னுடைய ஸ்ட்ரகிள் தெரியும். அப்படி இருந்து ஏன்
இன்னும் ஒன்று என்னன்னா, சில இது மக்களுக்கு தெரியாது சொல்கிறேன். சில பொண்ணுங்க என்னன்னா அவங்க பேஜில் அவங்களே வந்து க்ளீவேஜ் காமிச்சு ஆக்வர்டாக ட்ரெஸ் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டு என்னை அன்ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாமல் வெளியில் வேற போய் பேசி வச்சுருக்காங்க நிறைய பொண்ணுங்க வந்து. எனக்கு அப்போ தான் டவுட்டு, அவள் பேசியிருக்க மாட்டாளே, என்ன பேசுனா நீ கிளாம, அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியல. நீ பண்ணதுக்கானது ஒரு ரியாக்ஷன், அவ்வளோதான். அப்போது நான் சைலண்ட்டாக அங்கேருந்து வெளியில் வந்துட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க விடுங்க, அவங்க எங்கள் ஜென்ரே கிடையாது, அவங்களுக்கு புரியாது எங்களுடைய விஷயம். பொண்ணு டு பொண்ணே புரியலங்க, அப்புறம் எங்க பசங்களை போய் நாங்கள் திட்டுறது? சொல்ல போனால் பசங்கள்லாம் தங்கங்க. ஒரு 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 பையனால் புரிஞ்சிக்க முடிகிற அளவு கூட ஒரு பொண்ணு டு பொண்ணு புரிஞ்சிக்க மாட்டேங்குது. என்னன்னா அவங்க வந்து எப்படி நீ இந்த ட்ரெஸ், நீ ஏன் அந்த ட்ரெஸ் போடுற, ஆனால் நான் அந்த ட்ரெஸ் போட்டா ஏன், இதை பையன் வந்து கூட அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கிறான். ஓகே நம்ம ஜெண்டர் இல்லை, அவங்களுக்கு இப்படி இருக்கும் போல, இந்த கம்ஃபர்டபுள் இல்லை, இதெல்லாம் எனக்கு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட அந்த ஒரு பாண்டிங் இல்லை ஆஃப்டர் இன்ஸ்டாகிராம். அப்போ அந்த நம்பிக்கை அந்த இடத்துல உடஞ்சப்போ உங்கள் மைண்ட் செட் எப்படி இருந்தது? என்னன்னா இனிமேல் ஒரே ஒரு விஷயம் தான் ஆக்சுவலாக. என்னன்னா ரொம்ப தேங்க்ஸ், அவங்க இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்து என்னை பேசாமல் இருந்தது. நான் வந்து எப்படி 1.2 மில்லியன் அவன் என்ன ஆக்டிங் பண்ணுற அப்படி இப்படின்லாம் பேசி கொண்டு வந்தாங்க இல்லையா. இப்படி பண்ணதுனால லைஃப்னா என்ன, யார் கூட நம்ம பேசணும், யார் கூட நம்ம பேசக்கூடாது, எல்லாம் அவங்களால தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களால தான் இன்றைக்கி நான் இந்த இடத்துக்கே வந்திருக்கேன். அவங்க மட்டும் என்னை கரிச்சி கொட்டல, என் கூட பேசாமல் என்னை அவாய்ட் பண்ணி என்னை வந்து இப்படி பண்ணலன்னா நான் மேலும் மேலும் வந்து நான் எதனாவது ஒரு விஷயத்த நான் சீரியலோ ஏதோ ஒன்று அப்கிரேட் ஆகிருக்க மாட்டேன் மூவி வரையுமே. அவங்களால தான் ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு அவங்க மேலே கோவன்றதை விட ஓகே அவங்களால நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு விஷயத்த, அப்படி தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஃப்ரெண்டே இல்லை அப்படின்னு சொல்கிறத கேட்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இருக்கிற ப்ரொஃபஷன்லேயும் சரி, உங்களுக்கு இருக்கிற இவ்வளோ ஃபாலோவர்ஸ்லேயும் சரி, கண்டிப்பாக அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வெளியில் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வேறு யார்கிட்டேன்னா பார்க்கும் போது அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஹர்ட்டிங்காக இருக்குது? நிஜமாக ரொம்ப ஹர்ட் ஆகும் மேடம். ஏன்னா எனக்கு வந்து சிஸ்டர்ஸ் யாருமே கிடையாது. லைக் நான் அக்காவோடையோ ஒரு தங்கச்சி கூடயோ பிறந்துடல, எனக்கு பிரதர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ எனக்கு ஒரு சீனியர் ஃப்ரெண்டோ ஒரு ஜூனியர் ஃப்ரெண்டோ, ஒரு சீனியர் ஃப்ரெண்ட்னா நான் அவங்கள அக்காவாக பார்ப்பேன், ஜூனியர் ஃப்ரெண்டுனா நான் அவங்கள தங்கச்சியாக தான் பார்ப்பேன். பட் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம். எனக்கு அது ஃபுல்ஃபில் ஆகாமல் போயிடுச்சோன்னு எனக்கு அக்கா இல்லை தங்கச்சி இல்லைன்னு எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. இப்போது ஒரு பொண்ணில் ஒரு ஃப்ரெண்டு இல்லைன்ற போது அது நிஜமாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேடம். என்னென்னா நம்ம என்னதான் இருந்தாலும் ஒரு பையன்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட முடியாது. சில விஷயம் ஒரு பொண்ணுக்கிட்டன்னு வரும்போது அது அந்த பாட் ரொம்ப எம்டியாக இருக்கும்போது அது கொஞ்சம் ஃபீலாக இருக்குது. அது எனக்கு சரியாக சொல்ல தெரில. நான் நிஜமாவே டெம்பிள் போய் ப்ரே பண்ணும்போது எவ்வளோ விஷயம் நம்ம ப்ரே பண்ணுவோம். நான் ப்ரே பண்ணும்போது நான் நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு இன்னமுமே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு வேணும்னு நான் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். கிடைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அக்கா தங்கச்சி யாரும் இல்லைல்ல. அது அது எனக்கு ஒரு கண்டிப்பாக கிடைப்பாங்க. நான் ப்ரே பண்ணுறேன், இன்னும் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன் எவ்ரிடே. இப்போது எந்த ஒரு பொண்ணை பார்த்தாலும் இந்த பொண்ணு நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது நடக்கும். பட் நான் அது வரையும் வெயிட் பண்ணுவேன். ஸோ இப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஒரு பாண்டிங் க்ரியேட் பண்ணுறதுக்கு வராங்க அப்படின்னா நீங்கள் அதில் எப்படி உங்களுக்கு இப்போ அந்த ஹோப் இருக்குமா? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் தேடிட்டு இருக்கேன், அந்த மாதிரி ஒரு பர்சன் வராங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் பண்ணுறதுக்கு வராங்கன்னா நீங்கள் அது உங்களால் எப்படி அனலைஸ் பண்ண முடியும்? அதை அக்செப்ட் பண்ணுவீங்களா உடனே? அக்செப்ட்டுங்கிறது உடனே பண்ண முடியாது. நம்ம நிறையா அடிபட்டிருக்கோம். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எனக்கு ஒன்றுமே தெரியல. நம்ம எதுக்காக நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, எதனால் நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்கங்கிறது தெரில. இப்போ நம்ம தெளிவாக இருக்கோம் இல்லையா, அது உண்மையாக இருந்தால் நான் கண்டிப்பாக பேசிடுவேன். கொஞ்சம் ஃபேக்காக தான் இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் பேசுகிறாங்க. வருவாங்க யாராக இருந்தாலும், கடவுள் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த 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 பாட்டுக்குன்னு ஒரு பொண்ணு, அது அந்த அந்த ஹீரோயின் வருவாங்க என்னுடைய ஃப்ரெண்டாக. நீங்கள் சொன்ன அந்த ஒரு பர்சன் இதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் அப்படி தான் இருந்திருந்தாங்களா? இருந்திருக்காங்க. பட் இன்ஸ்டாவுக்காக தூக்கி எறிஞ்சிட்டு போகிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மேம். நீங்கள் ரீல்ஸ் பண்ணுறீங்க, ஓகே, எல்லாமே நீங்கள் மோஸ்ட்லி பண்ணுற ரீல்ஸ்லாம் இப்போ நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரும்போது பார்த்தா கீழே தான் பண்ணுவீங்க, கரெக்டாக உங்களோட வில்லாக்குள்ளே தான் பண்ணுவீங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் பண்ணுற ட்ரெஸ்ஸிங்ஸ் பார்த்து நெய்பர்ஸோ யாரோ எதனா சொல்லியிருக்காங்களா?
ஆக்சுவலாக என்னென்னா கீழே போகும்போதே ஷார்ட்ஸில் தான் எல்லாம் போகிறாங்க. நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டே கொஞ்சம் நல்லா ட்ரெஸ்ஸிங் நல்லா பண்ணுறது தான். ஏன்னா சாட்டர்டே ஆனாலே எல்லோரும் பயங்கரமான கிளிட்டரிங்கான ட்ரெஸ் போட்டுட்டு பப் கிளம்பிடுவாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் எல்லாருமே இதுவரையும் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது பெருசாக தெரியாது. அண்ட் நான் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும், இதுதான் உண்மை. எத்தனை பேர் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நான் ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு நான் கீழே இறங்குறப்ப ஒரு பிளாக் ஷால் ஒன்று வீட்டில் இருக்குது. ஸோ அதை நான் கீழே கட்டிடுவேன். இன்னொரு பிளாக் ஷால் பெருசாக இருக்குது, அதை மேலே கவர் பண்ணிவிட்டு அந்த டைமில் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு திருப்பி கவர் பண்ணிட்டு தான் நாங்கள் வரோம். ஸோ எஸ், சூப்பரான ஒரு கான்வர்வாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம்.